நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாவட்டத்திலே மக்கள் விரும்பாத சில திட்டங்கள் வந்தால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த மாவட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி செய்த நன்மைகள் என்ன? நாங்கள் பழைய கட்டிடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல. முதல்ல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எப்பொழுதுமே மாற்று அரசியலை முன்னெடுப்பவர். நீங்கள் எல்லாம் நாங்கள் வந்தோம் செய்தோம், நாங்கள் வராமலே செய்திருக்கிறோம். 2012 மீத்தேன் திட்டம்னா என்னன்னே தெரியாத போது மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பயணித்து விஜயாத்தட்டில் மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தி மக்களுக்கு கொடுத்தவர் அண்ணன் சீமான். இதே போல நாங்கள் ஆட்சிக்கு வரவில்லை, ஆனாலும் காளி, கன்னியாடாத்தம், பெருந்தோட்டம், ஆத்துக்குடி, மங்கைமடம் உள்ள அனைத்து கிராமங்களிலும் உட்கிராமங்களிலே கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட அடிப்பம்புகளை, கைப்பம்புகளை அடித்து கொடுத்திருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி. அதே போல மாப்படுகையில் ஸ்டாலின் நகர் என்று ஒன்று இருக்கிறது. மேல மாப்படுகையில் ஸ்டாலின் நகர் என்று இருக்கிறது. ஸ்டாலின் நகர் இருந்ததை தவிர அங்க மின்சாரம் இல்லை. அந்த மின்சாரத்தை கொடுத்தவர் நாம் தமிழர் கட்சி காசிராமன் கொடுத்தார். 100க்கும் மேற்பட்ட கிணறுகளை தூர்வாரி இந்த மக்களுக்கு மண்ணுக்கும் நீர் ஆதாரத்தை உருவாக்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. இதே போல பூம்புகார் பள்ளியிலே 90,000 செலவு செய்து தன் சொந்த செலவை செய்து குடிநீரை யாரோ வாட்டர் கொடுத்தது நாம் தமிழர் கட்சி சொந்த செலவில். அதே போல சீர்காழி தொகுதியில எம்பாவை என்ற கிராமத்தில் அரசு பள்ளிக்கு குறிப்பாக சொல்லுங்கள், அரசு பள்ளிக்கு 3 லட்சம் கட்டிடம் கட்டி கொடுத்து நாம் தமிழர் கட்சி. அதே போல குடிசை இல்லாத மக்களுக்கு குடிசையை கட்டி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. அது மங்கை மடப்பு சென்றால் தெரியும், முகநிலை தெரியும். 150 பனைமரங்களை அந்த பகுதியிலே வெட்டுகிறார்கள். யார் வெட்டுகிறார் என்று கேட்டபொழுது யாருக்கும் தெரியாது வெட்டுகிறார் பொழுது இன்றைக்கு சீர்காழி வேட்பாளர் நிற்கின்ற சுபாஷ் தடுத்து நிறுத்தினார். அது செய்த நாம் தமிழர் கட்சி. வரகடை, கேசிங்கன், ஆத்துக்குடி, பெருந்தோட்டம் மழை வெள்ளத்தில் நின்றபோது 2001, 2023 நின்றபொழுது அரசு தான் வருமா, எம்எல்ஏ வருவாரா என்று கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அனைத்திற்கும் நேரடியாக சென்ற அந்த பகுதிகளுக்கு உணவளித்து ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ, நீ முதல்ல சாப்பிடு என்று சொன்னது நாம் தமிழர் கட்சி. அதே போல நீடூர் அருகே உள்ள வைப்பட்டவர்த்தி கிராமத்திலே பெரிய அபாயமான திட்டங்கள் வந்தாது. மிகப்பெரிய ONGC கிணறுகளை கொண்டு அமைப்பதற்கு சொன்னார்கள். அதை தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி. அதே போல ராஜன் தோட்டம் கிரவுண்டில் இருக்கிற சாய் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்ற அந்த விளையாட்டு மையத்தில் கபடி புறக்கணிக்கப்பட்டது. தமிழரின் விளையாட்டை நீ எப்படி புறக்கணிப்பாய் என்று தடுத்து நிறுத்தி சண்டை வளர்த்து கபடியை வாங்கி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. மயிலாடுதுறை இன்றைக்கு எண்ணற்ற குளங்கள் இன்னைக்கு இருக்கு. இந்த குளத்திற்கு தொடர்ச்சியாக 10 முறை மாவட்ட ஆட்சியர் இந்த மாவட்டம் வந்த பிறகு மனு கொடுத்து இந்த குளங்களை சீரமைக்க வேண்டும் சொன்னது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கும் திருவெண்காடு மங்கைமரம் பகுதியிலே ஒரு நாளொன்றுக்கு 20,000 மீட்டர் விலையில்லா குடிநீரை கொடுத்துக் கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு இந்த பகுதியில் எண்ணற்ற போராட்டங்கள். இன்னைக்கு மீத்தேன் திட்டமா நாம் தமிழர் கட்சி போராடும். இன்னைக்கு 46 பேர் 32 வழக்குகளில் இந்த மண்ணை காப்பதற்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்றிருக்கிறது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. இன்னும் எத்தனை போராட்டங்கள். 30 செகண்ட் ஐயா. இதே போல இந்த பகுதிகளில் சாலை அமைக்கணுமா நாம் தமிழர் கட்சி. நெல் மூட்டை இருக்கணுமா நாம் தமிழர் கட்சி போய் மனு கொடுத்திருக்கோம். இதே திருவிழந்தூர் ஊராட்சியில மிகப்பெரிய ஒரு TNCC நெல் பிடிக்கிற கழகம் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா பணக்காரங்க எல்லாம் இருக்கிற பக்கத்தில் ஆனந்தாபுரத்தில் வச்சாங்க. இங்க ஏன்னா விவசாய கூலி இருக்கிறான், கூலிகள்கிட்ட நெல் எடுக்க முடியாது, அங்கே எடுத்துட்டு சொன்னாங்க. அதை தடுத்து நிறுத்தி உடனடியாக அந்த TNCC அமைத்து கொடுக்கணும்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி பெற்றுக் கொடுத்தோம். நன்றி. ஓகே, நன்றி. நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் நாங்கள் மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை செய்திருக்கின்றோம். மக்கள் விரும்பாத நாசகர திட்டங்கள் இருந்தால் அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் என்றெல்லாம் பல விஷயங்களை அண்ணன் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்பிலே பட்டியலிட்டு சொன்னார். தொடர்ந்து 3 கட்சிகளும் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறோம் என்று தனித்தனியாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். முதல் சுற்று நிறைவடைகின்றது. முதல் சுற்றே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப பரபரப்பா நடைபெற்று முடிந்திருக்கின்றது.